ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாகக்காய் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்குறேங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு லெமன் அளவுக்கு புளி, கருவேப்பிலை, ஒரு சின்ன தேங்காய் அரை மூடி அரைச்சி வச்சுருக்குறேங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் சுடணுன்னே கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெயில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போய் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இப்போ இன்னொரு தவாவில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பாகக்காயை நம்ம போட்டு நல்லா ஆயிலில் வதக்கணுங்க. ஆயிலில் நல்லா வதங்கும் போது பாவக்காயோட கசப்புத்தன்மை குறையுங்க. இப்போ பூண்டு, வெங்காயம் பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாவும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணுங்க. இப்போ பாவக்காய் நல்லா ஆயிலில் வதங்கிட்டு இருக்குதுங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மசாலா நல்லா வெந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாவக்காயும் மசாலாவும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. புளியோடைய பச்சை வாசம் போகணுங்க. மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கிரேவி பாவக்காய் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கெட்டியாக செஞ்சாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டால் போதுங்க.
இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. பாவக்காய் வேகட்டும். இப்போ பாவக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. பாவக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் ஏன் நம்ம சேர்க்குறோன்னாக்கா பாவக்காயோடைய கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோங்க. அப்போ தான் குட்டீஸ்லாம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ பாவக்காய் குழம்பு ரெடிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல டேஸ்டான பாவக்காய் குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.